கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆறிலே ராகு இருப்பதால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாடு மனை போன்றவற்றில் சிக்கல் வர்றதுக்கான எதிரிகளால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் 5ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அங்கே சனி அமர்ந்திருக்கிறார். அதனால் உங்களுக்கு 4ல் சனியும் 5ல் ராகுவும் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு 10க்கு அதிபதியாகப்பட்ட புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ல் மறைவதால் ஜாப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரிஷிகராசிக்காரர்கள் 9ஆம் வீடாகப்பட்ட சந்திரன்ல உங்களுக்கு சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 8க்குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கான். கண்டிப்பா நீங்க ஆடி அமாவாசையெல்லாம் குபேர யோகங்கள் போன்றவை எல்லாம் கிடைக்கும். ஒரே சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பீங்க. உங்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வர்றோம். ஏன்னா 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்கார். அதே மாதிரி 5ல் புதன் இருக்கிறதுனால அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆடி அமாவாசை பலன்கள் எப்படி இருக்குது, ஆடி அமாவாசை அன்று யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆடி அமாவாசை அன்று யாரெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசிடுவோம். இதில் முதலாம் ராசியான மேஷராசியை பற்றி இப்பொழுது பார்ப்போம். 2ஆம் வீட்டிலே குருவும் செவ்வாயும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5லே சூரியனும் புதனும் இருக்காங்க. 6ல் சுக்கிரன் இருக்கார். 6ல் சுக்கிரன் இருக்கிறதுனால ராசியாதிபதி 2க்குடையவனும் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால தன விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல சாட்சி வச்சு கொடுக்கணும். 2வது விஷயம் என்னென்னா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபோக்கஸ் பண்ணி கஸ்டமர் ரிவ்யூஸு கஸ்டமர் ஃபீட்பேக்ஸு போன்றவற்றெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மிக பொறுமையாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் வாயை பிடுங்குவாங்க, நீங்கள் படக்குன்னு ஏதாவது வார்த்தை விட்டுறக்கூடிய நேரம். ஆகையினால மேஷராசிக்காரர்கள் இன்று அமாவாசை திருவள்ளூர் வீரராகவரை சென்று சந்திப்பது நல்லது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் மிக அற்புதமான ஒரு நேரம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாடு மனை போன்றவையும் உயர்கல்வி உயர் பதவி போன்றவையும் ஏற்படும். உங்களுக்கு 3ஆம் வீட்டிலே சூரியனும் புதனும் இருப்பதால், இந்த சூரியன் யாருன்னா 4க்குடையவர் 3ல் இருக்கிறார். ஸோ சூரியன் 3ல் மறைவதால் யாருக்கெல்லாம் இறந்து போனவங்க அப்பா அம்மா தெய்வமானவங்க இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு தயவுசெய்து வேண்டிட்டு பித்ரு தர்ப்பணம், அதே வீரராகவர் கோயில் தான், நீங்கள் பித்ரு தர்ப்பணம் போன்றவை செய்யணும். அல்லது ராமேஸ்வரம் போக முடிஞ்சவங்க ராமேஸ்வரம் போகிறது சிறப்பு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான அம்சங்களுடைய ஒரு ஜாதகம் தான். பித்ரு தோஷத்துக்கு மட்டும் பரிகாரங்களை செய்யுங்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 8ல் சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனினா, 9ல் ராகு. அப்போ ராகு பிரச்சனை இருக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசைக்கு காளஹஸ்தியோ அல்லது திருநாகேஸ்வரமோ, நான்லாம் வாரம் போகிற இடம் திருநாகேஸ்வரமோ போனீங்கன்னா அங்கே சென்று நீங்கள் அன்னதானம் செய்து வர சிறப்பு. திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு வேறு என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னா, 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்கார். சூரியன் 3க்குடையவன் என்பது மறைந்திருக்கிறதுனால அப்பாவுக்கு திதி கொடுக்காமல் இருக்கிறவங்க, லேட் பண்ணுறவங்க சிரார்த்த காரியங்கள் செய்வது நல்லது. ஆடி அமாவாசை என்பதால் புற்று வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் ராசியிலேயே உங்களுக்கு 2க்குடைய சூரியனும் அதே மாதிரி புதனும் இருப்பதால் உங்களுக்கு அம்பாளுடைய அனுகிரகம் என்பது மிக அற்புதமாக இருக்கும். நீங்கள் சக்தி வழிபாடு, மாரியம்மன் போன்ற வழிபாடுகள் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அது மாறிக்கொண்டே இருப்பது. இருந்தாலும் 2க்குடையவன் உடம்புல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வாழ்க்கைத்தினுடன் சண்டை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சூரியனார் கோயில் சென்று, அதான் பித்ருஸ்தலம், சூரியனார் கோயில் சென்று நீங்கள் கோதுமை தானியம் தானமாக அளித்து வர இந்த பிரச்சனைகள் சரியாகும். ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள். அதே மாதிரி திருப்பதி சென்று வர, ஆடி அமாவாசை என்று திருப்பதி சென்று வர, பௌர்ணமிக்கு தான் பொதுவாக போவாங்க. இருந்தாலும் நீங்கள் திருப்பதி ரிலேட்டடான அந்த குளக்கரைகளில் ஏதாவது க்ளீன் பண்ணுறது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண சிறப்பு. அடுத்து சிம்மராசிக்காரர்கள் ராசியில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 3 10க்குடையவன் உடம்புலே உட்காந்துருக்கான். புதிய மாற்றங்கள் புதிய விஷயங்கள் போன்றவை ஏற்படும். ஆனால் சிம்மம் என்றால் உங்களுக்கு அப்பா சூரியன் என்பதால் விதைன்னு சொல்லுவாங்க. அந்த சூரியனுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கணும். அதே மாதிரி 2க்குடைய புதன் 12ல் மறைந்திருப்பதால் உங்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி புதன் என்பதால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் போன்றவை எல்லாம் ஏற்படும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்மம் 6ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி இருப்பதால் ரொம்ப ஜாக்கிரதையாக நண்பர்களிடையே நீங்கள் பேசணும். ஃபோனில் பேசும்போது எதையும் பேச வேண்டாம், நேரில் கூப்பிட்டு பேசுகிறது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும். அடுத்ததாக கன்னியாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 6லே ராகு இருப்பதால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாடு மனை போன்றவற்றில் சிக்கல் வர்றதுக்கான எதிரிகளால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து 5ஆம் வீட்டில் இருப்பதால் 5ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கே சனி வந்து அமர்ந்திருக்கிறார். அதனால் பழைய பிரச்சனைகள், குலதெய்வ சாபம் போன்றவைக்கெல்லாம் பதில் கொடுக்கிறமாக நீங்கள் உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த குலதெய்வத்திற்கு இந்த ஆடி அமாவாசை என்று சென்று படையலிட்டு உங்களுக்கு வந்து வணங்கி, ஏதாவது நீங்கள் பலிலாம் கொடுக்குற பழக்கம் இருந்தால் அதை பண்ணுங்கள். அதை பண்ணி நீங்கள் வழிபட உங்களுக்கு சிறப்பிலும் சிறப்பு. ஆக ஆடி அமாவாசை என்று கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டியதுன்னா, பழைய பெண்டிங் பரிகாரம் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றி வையுங்கள். சுபிட்சமான காலம் பிறக்கப் போகிறது. அடுத்ததாக துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 8ஆம் வீட்டில் வந்து குருவும் செவ்வாயும் மறைந்திருக்கிறார்கள். அதே மாதிரி 9க்கு உடையவன் 10ல் இருக்கான். அதனால் உங்களுக்கு வந்து எந்த பரிகாரமும் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு 4ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கிறார். உங்களுக்கு 4ல் சனியும் 5ல் வந்து ராகுவும் இருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா 5ஆம் வீட்டில் ராகு இருப்பது வந்து அம்பாள் வழிபாட்டு சிறப்பு. உங்களுக்கு வந்து அன்றைக்கி ஏதாவது நாகாத்தம்மன் கோயில், புத்துக்கோயில் போன்ற விஷயங்கள், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில் போன்றவை, எல்லம்மன் கோயில் போன்றவைக்கெல்லாம் சென்று உங்களுக்கு அபிஷேகங்கள் செய்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா சிறப்பு. அல்ல அம்பாளுக்கு புடவை எடுத்து கொடுக்க முடிஞ்சதுன்னா இன்னும் சிறப்பு. சிகப்பு கலர் புடவை. அதேமாதிரி ராகுவுக்கு வந்து ப்ளூ கலரில் வஸ்திரங்கள், இந்த முட்டை பால்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அன்று செய்ய திருநாகேஸ்வரம் சென்று வழிபாடு செய்ய சிறப்பு. அடுத்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் 9ஆம் வீடாகப்பட்ட சந்திரனில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். 8க்குடையவன் 9ஆம் வீட்டில் இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் ஹோமம் பண்ணணும், தில ஹோமம் பண்ணணும். அல்லது நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பா அம்மா யார் இறந்தாங்களோ அவங்களோட படத்தை வச்சு படையல் போட்டு காக்காக்கு சாதம் போட்டுட்டு தான் அன்றைக்கி சாப்பிட்ணும். அல்லது உங்களுக்கு மரபு இருக்கிறவங்க அன்றைக்கி ஹோமம் பண்ணி அவங்களுக்கு வந்து சாந்தி பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஆத்தங்கரைக்கு போங்க. ஆம்பளைகள் இருந்தால் உங்கள் வீட்டில் அப்பா இறந்து போயிருக்காரு, அண்ணா இருக்காங்கன்னா அண்ணாவை அன்றைக்கி தயவு செஞ்சு போய் தர்ப்பணம் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லுங்கள். எள்ளும் தண்ணி விட்டே ஆகும். ஸோ அது வந்து அந்த ஆத்மா உங்களுக்காக காத்திருக்கும். அதனால் நீங்கள் படத்தை வைத்து வழிபடுங்கள். அன்பு தான் எல்லாம். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் 8ஆம் வீடாகப்பட்ட 9ல் வந்து சுக்கிரன் இருக்கிறார். 7க்குடையவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு சகலகாரிய சித்திகள், சர்வகாரிய ஜெயங்கள் போன்றவை ஏற்படும். இந்த அமாவாசை முதலே உங்களுக்கு 10க்கு அதிபதியாகப்பட்ட புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் மறைவதால் ஜாப் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கருமாரியம்மன், திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு போகிறது இன்னும் சிறப்பை தரும். அதே மாதிரி அம்பாள் வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேல்மலைன்னு ஒரு போகலாம், சமயபுரம் மாரியம்மனை கும்பிட்டு வரலாம். இதெல்லாம் போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்ற சக்தி ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாம் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சின்னு சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் வழிபட்டு வர உங்களுக்கு பெண்ணின் சப்போர்ட் என்பது கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவை என்னென்னா, இப்போ அம்பாலோட அனுகிரகம். நெத்தியில் குங்குமம் வச்சுக்கோங்க, ராம்ஜி மாரி, சகலகாரிய வெற்றி. அடுத்து மகர ராசிக்காரர்கள். மகரத்திலே சனி இருப்பதால் 3, 7, 10 பார்ப்பதால், 10ங்கிறது கர்மஸ்தானத்தை பார்க்கறதுனால யாரெல்லாம் வந்து பிரார்த்தனைகள் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் அந்த பிரார்த்தனைகளை சரி பண்ணிவிடுங்க. ஐயப்பனுக்கு முக்கியமாக மாலை போட்டு நீங்கள் சென்று வருவது, ஐயப்ப வழிபாடு அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பு. ஆடி அமாவாசைக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் கருப்பண்ணசாமி அல்லது வந்து ஐயனாரப்ப சாமி போன்றவையெல்லாம் வந்து சிறப்பு. ஸோ அந்த கிராம தேவதான்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம், மதுரை வீரன், ஒண்டி கருப்பு போன்றவையெல்லாம், பேச்சி முத்து போன்றவையெல்லாம் வந்து வழிபட சிறப்பு. இங்கே இருக்கிற எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் வந்து தமிழ் கடவுளாகப்பட்ட மதுரை வீரனையும் பேச்சி முத்துவும் கருப்பு சாமியையும் யாரும் ஏற்றி பிடிக்க மாட்டாங்க. சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம், வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோஹரா. நம்ம இருக்கிற ஒரு தமிழ்நாடு, நம்ம ஊர் தெய்வத்தை முதல்ல கொண்டாடுவோம். அடுத்ததாக கும்பராசிக்காரங்க. ராசியில் ராகு இருக்கார். ராசியிலே ராகு இருந்தால் என்ன நடக்கும்? புத்தி 10 விதமாக போகும். அப்போ நீங்கள் முக்கியமாக திருநாகேஸ்வரம் சென்று நீங்கள் தான் வழிபட வேண்டும். நீங்கள் தான் அங்கே வந்து பாம்புபுரம் செல்ல வேண்டும், திருநாகேஸ்வரம் செல்ல வேண்டும், காளஹஸ்தி செல்ல வேண்டும் போன்றவையெல்லாம் நீங்கள் செல்லணும். அங்கே காளஹஸ்தி பெரும்பாலும் கேதுவுக்கு தான் போவாங்க. நீங்கள் திருநாகேஸ்வரம் போகிறது நல்லது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு சண்டேவும் 1000 பேருக்கு தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். உங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் தயவுசெய்து வந்து திருநாகேஸ்வரத்தில் 1000 பேருக்கு அன்னதானங்கள் ஒவ்வொரு சண்டேவும் பண்ணுறது சிறப்பு. அந்த நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணலைன்னா அவையாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் ராகுவினுடைய பலம் உங்களுக்கு நிச்சயம் வேண்டும். அடுத்து மீனராசிக்காரர்கள். குபேர வெற்றி. இந்த ஆடி அமாவாசையெல்லாம் குபேர யோகங்கள் போன்றவையெல்லாம் கிடைக்கும். ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து உங்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வர்றோம். ஏன்னா 5ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் இருக்கார். அதே மாதிரி 5ல் புதன் இருக்கிறதுனால பாதகாதிபதி ஆச்சே.
அப்போ அப்பா இறந்து போனவங்க யாரோ, தெய்வமானவங்க யாரோ, அவங்க எல்லாரும் வந்து மீனராசிக்காரங்கள்லாம் தயவு செய்து தர்ப்பணங்கள் கொடுக்கணும். தலையோட முழுகி காவிரி ஆற்றுல, சரி உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த நதி, வைகை தான் சார் இருக்குது, எல்லா நதியும் புண்ணிய நதி தான். அங்கே போய் தலையோட முழுகி நீங்கள் வந்து ஈரத்துணியோட எங்கள் அப்பா ஃபோட்டோவுக்கு வணக்கம் வச்சு, அப்பா எனக்கு தெய்வமாக இருந்து வழிநடத்துங்கன்னு வேண்டிக்கிங்க. சரியா? அது போதும். மீனராசிக்காரர்கள் நிச்சயமான மிகப்பெரிய எதிர்காலத்தை இந்த ஆடி அமாவாசையிலிருந்து பெறப்போகிறீர்கள். 12 ராசிகளுக்குமான இன்றைக்கி நாள் என்ன தேவையோ, யாரெல்லாம் பித்ருகாரியம் பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுங்க. மனைவி இருக்கிறவங்க, பேச்சுலர் பாய்ஸ் என்ன பண்ணலாம், பேச்சுலர் பாய்ஸ் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகலாம். கிரகஸ்தர்கள் புத்துக்கு பால் ஊற்றலாம். இதெல்லாம் பண்ணி வர சிறப்பு. இல்லை தோஷம் இருக்கிறவங்க, காலசர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க, சிம்மராசிக்காரங்க, அதே மாதிரி கடகராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்க, இவங்கெல்லாம் வந்து திருநாகேஸ்வரம் சென்று வழிபடணும்னு சொன்னேன். குலதெய்வ வழிபாடு கன்னிராசிக்காரங்க பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி மகர ராசிக்காரங்கள்லாம் உக்ரதெய்வ வழிபாடுகள் பண்ணணும்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அமாவாசை நன்னாளிலே கருப்பு கலர் மோதிரம் போட்டு கொண்டால், இப்படி எவ்வளவு வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா அந்த மோதிரத்தை கழட்டி விட்டு போடாடே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருங்க. தெய்வ வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு கூட வரும் என்பதை இந்த அமாவாசை திருநாளில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பா அம்மாவை தான் தெய்வம். அவங்கள கும்பிட்றத விட உலகத்தில் பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அவர்கள் இறந்து போனால் அவங்கள கும்பிடுங்க. நல்லா இருக்காங்கன்னா அவங்களோட சேர்ந்து குலதெய்வத்துக்கு கோயிலில் போய் படையல் வச்சுட்டு ஒன்றா சாப்பிடுங்க மத்தியானம். அதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே கிடையாது. ஐ எம் வெரி சிம்பிள் சார். நன்றி, வணக்கம்.